ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, மனிதனால் எல்லாமே கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று. ஹல்லேலூயா. அவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, அவர் கூடாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி தேவன் நாமத்தை நாம் உயர்த்தி பாட போகிறோம். அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். ஆமென். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தாலே சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை நாம் உயர்த்தி அவரை நாம் போற்றுவோமாக. ஓ ஹல்லேலூயா. எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே, கடும் புயல் நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், ஒன்றுமல்ல, உம்மால் கூடாதது ஒன்றும். கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும். எதுவும் மாறலன்னு நினைக்கிறோமா? அவர் பாதத்துல அமர்ந்திருந்தா போதும், அவர் பாதத்துல அமர்ந்திருந்தா போதும், எல்லாம் நடக்கும். அவர் பாதத்துல அமர்ந்திருந்தா போதும், அற்புதம் நடக்கும். அவர் பாதத்துல அமர்ந்தா போதும், அதிசயம் நடக்கும். ஓ, கட்டுகள் எல்லாம் உடையும், வியாதிகள் நீங்கி போகும், கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன தொல்லைகள் பலவீனங்கள் எல்லாம் மாறியே போகும். அவர் சமூகத்துல அமர்ந்திருந்தா ஓ, அது எவ்வளவு இனிமையானதா இருக்கு. அதனால்தான் நேசரே, உன் திரு பாதம் அமர்ந்தே எவ்வளவோ ஒரு நிம்மதியை நீ தருகிற தேவனா இருக்கிறேன். உலகத்திலே நிம்மதி கிடைக்காம இருக்கலாம், உலகத்திலே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாம் வரும், நமக்கு நிம்மதியே இல்லாம போகும். ஆனா ஒரே ஒரு பாதம் நமக்கு நிம்மதியை தரும், அது இயேசுவின் பாதம்.
அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருந்தா நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், நிம்மதியான ஒரு மனது உள்ளத்திலே வரும். ஓ நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே அதிசயமே. ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே. செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியம்.
கிருபையும் அன்பு நிறைந்தவர், உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. பணிந்து உம் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. கிருபையும் அன்பு நிறைந்தவர், உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. என்றென்றுமே நீரே தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர், நீரே நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர். அவர் தூயர். அந்த தூயாதி தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஓ ஹalleluya. நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர். அந்த தூயரை உயர்த்துவோம் 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 உயர்த்துவோம். அந்த தூயரை உயர்த்துவோமாக உயர்த்துவோமாக உயர்த்துவோமாக. தேவன் தூயர். தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் நீரே நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று என்னுடைய பிரசங்கம் தலைப்பானது திறவுகோல். என்ன கோல்? திறவுகோல் அப்படின்னா சாவி. சாவி சாவி எதற்காக பயன்படுத்துகிறோம்? கதவை திறக்க, கதவை பூட்ட. ரொம்ப முக்கியம். சாவி இல்லாத வீடு இருக்கா? கதவு இருக்கிற வீடெல்லாம் சாவி இருக்கும். அந்த சாவி யார் கையில் இருக்குதோ அவங்க மிகுந்த பொறுப்பு உள்ளவர்கள். வீட்டை பூட்டுவது, வீட்டை திறப்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று. சில காடி கூட அப்படி தான். சாவி தொலைஞ்சிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தடுமாறுவீங்க. இப்போ வீட்டு சாவி எங்கேயாச்சும் வச்சுட்டா எப்படி இருக்கும்? உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குதா? சாவி காணாம போச்சுன்னா உங்கள் நிலைமை என்ன? ஸோ இன்று திறவுகோலை குறித்து உங்களோட பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். மெத்தியூ எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13 19 வரைக்கும் இந்த வசனத்தை நாம் கேட்போம். நான் தொடர்ச்சியாக 3வது பகுதியாக ஒரு வல்லமையுள்ள சபை, ஒரு ஆற்றல் நிறைந்த சபை என்ற தலைப்பிலே பேசுகின்றேன். ஸோ இந்த பகுதியிலிருந்து தேவன் நம்மோடு பேச வேண்டிய வார்த்தை என்ன என்று நாம் கவனித்தால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மெத்தியூ 16ஆம் அதிகாரம் 13 19 வசனம் வரைக்கும் இப்போது வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசாரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்
என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். முக்கியமான வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஒரு அருமையான ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு முக்கியமான சம்பவம். அதில் இயேசுதான் ஒரு முக்கியமான ஒரு நபராய் காணப்படுகிறார். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதே போல் நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். சீடர்கள் இயேசுவை குறித்து பல விதத்தில் அவர் யார் என்று சொல்கிறார்கள். எலியா என்று, யோவானஸ்நானன் என்று, பல தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று இப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்கிறார்கள். அதிலே பேதுரு கொடுக்கிற பதில் தான், நீ ஜீவனுள்ள தேவகுமாரன் என்று சொன்னபோது இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், இது மாமிசமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பரலோக தந்தை உனக்கு இந்த வெளிப்பாடை தந்திருக்கிறார். அதனாலே சீமோனே கற்பாறையாக இருக்கிறார், என் சபையை நான் கட்டுவேன், உன் மேலே என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி, நான் அது மாத்திரமல்ல, உனக்கு நான் ஒரு திறவுகோலை தருகிறேன். அந்த திறவுகோல் என்னவென்றால், நீ எவைகளை பூமியிலே நீ கட்டுகிறையோ அது பரலோகத்திலே கட்டப்படும், பூமியிலே எவைகளை அவுக்கிறையோ அது பரலோகத்திலும் அவுக்கப்படும் என்று அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அவருக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தில் அவர் எப்படியாக சீடர்களோடு மக்களோடு இடைப்படுகிறார் என்றால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்போதும் 2 காரியங்களை ஜனங்கள் மத்தியிலே செய்கிறார். அவர் எப்படி மக்களோடு உறவாடுகிறார் என்றால், முதலாவது இயேசு அதிகமாக கேள்வி கேட்பார். அடுத்தது தன்னுடைய கேள்விக்கு மக்கள் என்ன பதில் கொடுக்கிறார்கள் என்று அதை கண்டுபிடிப்பார். தன்னை பின்பற்றுறவங்க, தன்னை நம்பி இருக்கிறவங்க எவ்விதமாக யோசிக்கிறாங்க, அவங்க மனநிலை என்ன, அவங்க என்ன நம்பி இருக்காங்க என்று சில நேரத்தில் அவர் பல பரிசோதனை செய்கிறார், கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் ஏன் பிறந்தீங்க? அது உங்களுக்கு பதில் இருக்குமானால் நல்லா இருக்கும். நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன் என்று கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எழுப்புதல் வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர், பிரியமானவர்களே, கேள்வி உங்களை குறித்தே நீங்கள் கேட்க வேண்டும். நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன் என்று கேள்வி நீங்கள் கேட்டால் உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். நான் என் சபைக்கு என்ன செய்கிறேன் என்ற கேள்வி, என் வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது கேள்வி, நான் ஆண்டவருக்கு முன்பதாக சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். இந்த கேள்விகளை எந்த மனிதன் வாழ்க்கையிலே எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையிலே இன்னும் பல மாற்றங்களை அவங்க கண்டடைவார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியத்திலே அவர் கேள்வி ரொம்ப கேட்பார். நேற்று சண்டே ஸ்கூல் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அங்கே பெற்றோரிடத்தில் நான் சில காரியங்களை பேசினேன். உங்கள் பிள்ளைகள் அதிகமாக கேள்வி கேட்பாங்களா? உங்கள் பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் நீங்கள் வச்சிருக்கிறவங்க? அதிகமாக என் பிள்ளை ரொம்ப கேள்வி கேட்கும் பாஸ்டர். சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைகள் கேள்வி கேட்கும் போது கேள்விலாம் கேட்கக்கூடாது. என்ன கூடாது? கேள்விலாம் கேட்கக்கூடாது, வாயிலே போட்டுருவேன். எதுவுமே பேசக்கூடாது, சொல்கிறத செய்.
அப்படின்னு ஒரு காலத்தில் பெற்றோர்கள் சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் முடியாது. நீங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் தெரியணும். ஏன் திருவிருந்து எடுக்கிறார்கள் என்று பிள்ளைகள் கேட்டால் பெற்றோர்கள் நீங்கள் பதில் சொல்ல தெரியணும். சபை எடுத்துக்கொள்ளுன்ற என்ன அர்த்தம் என்று கேட்டால் நீங்கள் அதை விளக்கி சொல்ல தெரியணும். ஏன் நாம் சபைக்கு வருகிறோம் என்று கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும். உங்களுக்கு பதில் தெரியணும். இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் கேட்க போகிறாங்க. அதனால தான் எல்லா பிள்ளைங்களுக்கு உட்காந்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மா அப்பாவை சும்மா விடாதீங்க. நீங்கள் பல கேள்விகளை கேட்டு உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கண்டுபிடிங்க. அவங்க இவ்வளோ நாளாக கடவுளுக்குள்ளே என்னவா இருக்கிறாங்க என்று. ஏன் ஜெபம் செய்யணும்னு கேளுங்க. ஏன் முழங்கால் போடணும்? பைபிளில் எல்லாம் முழங்கால் போடுறாங்க, ஆனால் சேர்ச்சில் நீங்கள் முழங்கால் போடலை என்று உங்கள் பெற்றோரை கேளுங்க. ஏன் பைபிள் படிக்கணும், எதற்காக படிக்கணும்னு கேளுங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்க தாங்க வாழ்க்கையில் மேலே வருவாங்க. கேள்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. கேள்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நான் ஏன் பிறந்தேன், எதற்காக நான் இங்கே உலகத்தில் ஜீவித்துட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், எதற்காக தேவன் என்னை தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்ற இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியுமானால் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையப்படும். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் பாருங்க, ஒவ்வொரு டைமில் வாத்தியார் ஒரு கேள்வி ஆயத்தப்படுத்துவாங்க. எதற்காக எவ்வளோ தூரம் பிள்ளைகள் வளர்ந்துருக்காங்க, எவ்வளோ தூரம் பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, எவ்வளோ காரியம் பிள்ளைங்களுக்கு விளங்கி இருக்குன்னு சொல்லி எக்ஸாம் வைப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி தான் அடுத்த படி அந்த பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு அவங்க கண்டுபிடிக்க முடியும். அப்போ கேள்வி என்ன செய்யுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்று ஒரு தெளிவை தருகிறது. இது இயேசு கிறிஸ்து கூட சீடர்களை பார்த்து கேள்வி கேட்டார். அவருடைய கேள்விகளை கேட்கும்போது எப்போதும் இந்த சீடருக்கு இயேசுவோட பயந்து தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எந்த நேரத்தில் கேள்வி கேட்பாருன்னு தெரியாது. அவர் கேள்வி கேட்கவும் சரியாக பதில் கொடுக்கணும். ஸோ இவர்கள் எல்லாம் என்னென்னமோ பதில் கொடுத்தாங்க. ஒருவன் இப்படின்றான் அப்படின்றா, நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறீங்க? 3 வருஷமாக என் கூட நல்லா சாப்பிட்டுட்டு தின்னுட்டு வேலை செய்யாமல் என்னோட நீங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் எல்லாமே உங்களுக்கு இந்த 12 பேருக்கு நல்லா இட்லியும் தோசையும் கோழியும் மீனும் நல்லா வெளுத்து வாங்கிட்டீங்க. இப்போ என்னை குறித்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். ஒருவேளை ஒவ்வொரும் பக்கத்தில் நோண்டி இருப்பாங்க. நோண்டி கடைசியாக பேதுரு, நீ தான்ப்பா லீடரு, நீ தான் கொஞ்சம் பதில் கூட, எங்களுக்கா ஒன்றுமே தெரியல, நான் ஏதாவது சொன்னால் ஆண்டவர் ஏசி போடுவார். பேதுரு எப்போதும் அதிகமாக பேசுகிறவன், பேதுரு எப்போதும் அதிகமாக கேள்வி கேட்கிறவன், பேதுரு எப்போதும் ஏதாவது செய்ய விரும்புகிறவன், பேதுரு எப்போதும் ஏதாவது காரியத்தை அவர் சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும், துடிப்பானவர். அதனால் ஆண்டவர் ஒருவேளை ஒரு நேரத்தில் கடல் மேல் நடந்து வரும்போது எல்லாரும் அங்கே இருந்தாங்க. பேய் வந்துருச்சு. இயேசுவை பார்த்து பேயினாங்க. இயேசு சொன்னார், பேய் இல்லைப்பா, நான் தான். எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அவன் முண்டி தான், ஆண்டவரே அப்படியா இருந்தா தண்ணி மேலே என்னை நடக்க வையும், நான் வரேன் ஆண்டவரே. இவன் தான். ஏன்னா இவனுக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்குது, இவனுக்குள்ளே ஒரு தாகம் இருக்கிறது, இவனுக்குள்ளே ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும். அது ஆண்டவர் அவனுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால தான் உண்மையிலே என் சபையை கட்டுவேன்னு சொல்கிறாரு. ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது, ஒரு முன்னுக்கு வரணும், ஏதாவது செய்யணும். ஏற்றி விழுந்தாலும் பரவாயில்ல. இந்த கெசமணி தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வராங்க. ஏராளமான சோல்ஜர்ஸ் வராங்க. இவங்க இருக்கிறது 12 பேர் தான். அவ்வளோ பேர் வந்தும் இந்த பேதுரு என்ன செய்தார்? கத்தி எடுத்துட்டார். இயேசுவை பிடிக்க வந்தவர்களை ஒரே சீவு. அவர் கொலை செய்ய வந்தாரா இல்லை அவர்களை காயப்படுத்த வந்தாருன்னு தெரியல. ஒரே கத்தியை அவர் விசிறின போது காது போச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் நேரம் யோசித்திருக்கலாம். அவர் ஒரு ஆள் தான், பின்னால் சீடெல்லாம் மற்றவங்களாம் நிற்கிறாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இயேசுக்காக. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பாஸ்டருக்காக நிற்கிறீங்க? தனியாக நிற்கட்டும், பிரச்சனை அவருடையது, தனியாக நிற்கட்டும். நான் தனியாக நிற்கல, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். மனுஷனை நம்பி நான் போல,
தேவனை நம்பி தான் இது வரைக்கும் நின்று கொண்டு இருக்கிறேன். அதனால் பேதுரு அவன் தன் போதகரை காப்பாற்ற வேண்டும் என்று நிற்கிறான், ஓடி ஒளியில. அப்படிப்பட்டவன் இயேசு அதெல்லாம் பார்த்தார். அதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு துடிப்பு இருக்குது, அவனுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது, அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குதான். அவன் திடீர்னு ஆவியில் பேசுவான், திடீர்னு மாமிசத்தில் பேசுவான், திடீர்னு ஆண்டவரை வெளிப்படுத்துவார், திடீர்னு பேய் வந்து அவனுக்குள்ள அதிகமாக திட்டு வாங்கினவன் அவன் தான். அதிகமாக திட்டு வாங்கினா அவன் தான். பேதுரு தான் நிறைய திட்டு வாங்கியிருக்கிறார். ஆனால் ஒரு தடவை ஆண்டவர் பயங்கரமாக திட்டார். என்ன சொல்கிறாரு? பிசாசுன்ட்டார். இன்றைக்கி யாராச்சும் உங்களை பார்த்து நான் பிசாசு அப்பால போனால் முடிஞ்சு கதை, இது பாசரே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் சொல்லிடுவீங்க, எனக்கு தெரியும். ஆனால் இயேசு சொன்னார் அப்பால போ சாத்தானேன்ட்டார். இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கும் போது சீடர்கள் நின்னார்கள். பேதுரு உடனே நின்னார். ஒருவேளை அங்கே நினச்சிருப்பாங்க இயேசு கேங்ஸ்டர்னு நினச்சிருப்பாங்க. இயேசு அடியாரெலாம் வச்சுருக்கிறாரு, இயேசு போய் கைது பண்ணுங்க, இயேசு போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, என்ன ஒரு ஆள் வச்சுருக்காருன்ட்டு. அந்த சீடர்கள் அப்படி நின்னாங்க. அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்மேலே என் சபையை கட்டுவை. அல்லேலூயா. நீ தான் எல்லாவற்றுக்கும் முன்னுக்கு வந்தால உன்கிட்ட நான் ஒரு பெரிய திறவுகோலை கொடுக்க போகிறேன். அந்த திறவுகோல் தான் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்க்கை முழுவதும் இந்த 3-4 சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமாராக 307 தடவை இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டிருக்கிறாராம். 307 தடவை, 307. இந்த 307 தடவை சிலர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது, பதியப்பட்டிருக்கிறது. 339 தடவை இயேசு கேள்வி கேட்டிருக்கிறார். இயேசு வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது 12 வயசில் இருக்கும்போது ஆலயத்தில் வந்தாராம். அந்த ஆலயத்தில் வரும்போது அவங்க அம்மா அப்பா காண போயிட்டாங்க, அவங்க அம்மா அப்பா ஷாப்பிங் போயிட்டாங்க. ஆனால் இயேசு ஆலயத்தில் இருந்தார். அவங்களுக்கு திரும்ப யார் மத்தியில் இருந்தார் என்று சபையில் இருக்கிற வாய்ஸ் மேன் என்று டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. ரபீஸ், போதகர்கள், டீச்சர்ஸ், அவர்கள் மத்தியில் இயேசு 12 வயசுல இருந்து என்னத்தமா செய்தார்? கேள்வி கேட்டார். 12 வயசுல ஆலயத்தில் வந்து இயேசு கேள்வி கேட்டார். அங்கே இருக்கிற எல்லா போதகரும், சில டிரான்ஸ்லேஷன் டாக்டர்ஸ்ன்னு போட்டிருக்குது, டீச்சர்ஸ்ன்னு போட்டிருக்கு, வாய்ஸ் மேன் போட்டிருக்கிறது, ரபீஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ இயேசு சாதாரணமான ஆள்கிட்ட பேசல, படித்த மேதைகளோடு அவர் பேசுகிறார். அப்போ எப்படிப்பட்ட ஞானம் அவர்கிட்ட இருக்குது பாருங்க. கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு சிறு பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரீங்க, நீங்கள் பல காரிய பாஸ்டர் பிரசங்கிக்கும் போது, நீங்கள் பைபிள் படிக்கும் போது கேள்வி கேட்டாதான் உங்கள் விசுவாசம் வளரும். நீங்கள் கேள்வி கேட்காம வாழவே கூடாது. இயேசு எவ்வளவு கேள்விகளை கேட்டார். என்ன விதமான கேள்வி கேட்டார்? பேதுரு பார்த்து கேட்டார், என்னை அன்பு செய்கிறாயா? டு யூ லவ் மீ? நீ என்னை அன்பு செய்கிறாயான்னு கேட்டார். இயேசு செக் பண்ணுறாரு. நீ என்னோட சீடர் மட்டும் இல்லை, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். செக் பண்ணுறாரு. டு யூ லவ் மீ? நீங்கள் கனவு மணி கேட்டிருக்கீங்களா? நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா? டு யூ லவ் மீன்னு கேட்டிருக்கிறார். அடுத்தது இன்னொரு இடத்துல 2 குருடர்கள் வந்தபோது அவர்களை பார்த்து இயேசு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார். என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார். இன்னும் இன்னொரு இடத்துல ஒரு மனுஷன் அவரை நோக்கி நல்ல போதகர் என்று சொல்லும் போது, ஏன் என்னை நல்ல போதகர் என்று கூப்பிடுகிறாய்? எனக்கு பதில் சொல்லு. அப்போ யார் யார் அவரோட கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அங்கே எல்லாம் அவர் கேள்வி கேட்கிறவராய் காணப்பட்டார். படகுகளை அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கும் போது இயேசு அங்கேயும் ஒரு கேள்வி கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டார். எல்லாமே கேள்விதான், அவங்க பதில் சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் அவர்கள் நல்ல ஒரு லீடர்ஸ் என்றார். தன் பின்னால் வருகிறவர்களுக்கு பல கேள்விகளை கேட்டு 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 அவங்க நல்ல தரத்தில் கொண்டு வரணும். அதான் லீடர்ஸ். ஒரு லீடர்னா எப்போதும் தன் பின்னால் வரவங்களை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன நடக்குது, என்ன செய்கிற, ஏன் அது செய்கிற, எதற்கு செய்கிற, எப்படி இருக்கணும், எல்லாம் கேள்விகளை கேட்டு கேட்டு அவங்க பதில் சொல்லணும். இயேசு அதே போல் தான் பல இடத்துல பல கேள்விகளை கேட்டார். அதே வேளையில் இன்னொரு காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இயேசுக்கு அநேக எதிரிகள் இருந்தார்கள். இயேசுக்கு அநேக எதிரிகள், இயேசுவை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவர்களும் இயேசுவை கேள்வி கேட்டாங்க. நமக்கு பிடிக்காதவங்க எப்போதும் நம்மளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
கேள்வி கேட்டு இயேசுவையும் பல கேள்விகளை கேட்டாங்க. எதுக்கு அவங்க கேள்வி கேட்டாங்க என்று கேள்வி கேட்கறதுல பலவிதம் இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து சீடர்களை எதுக்கு கேள்வி கேட்டால் அவங்களை அவமானப்படுத்தவோ, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க வந்து அப்படி ஒரு 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 தவறாக ஒரு கீழ்த்தனமாக அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு அவர் அவங்களாம் ஒன்றுமே தெரியாது அதுக்காக கேள்வி கேட்கல. அவரை கேட்கறதுக்கு நோக்கம் இருக்கிறது. ஆனால் இயேசுடைய எதிராளிகள் இயேசு கிட்ட கேள்வி கேட்டாங்க. அந்த நோக்கம் என்ன? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது பரிசேயர்கள் அவரை சோதிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டார்கள். எதற்காக கேள்வி கேட்டாங்க? சோதிக்கணும். சோதிக்கிறதுக்காக அவர்களை கேள்வி கேட்டார்கள். மத்தேயு 19 நீங்கள் அங்கே பார்க்கலாம். அவர்கள் இயேசுவை சோதிக்கும்படி கேள்வி கேட்டாங்க. இவர் என்ன பதில் கொடுப்பார் என்று. சில பேர் அப்படி இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஊழியத்திலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்களை கேள்வி கேட்டு உங்களை மடக்க பார்ப்பாங்க. பைபிள் சொல்லுது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 25-28 வரைக்கும் நியாயசாஸ்திரிகள் அவரை சோதிக்கும்படி. அப்போ இயேசுகிட்டையும் நிறையா கேள்விகள் வந்தது. எதற்காக என்றால் அவரை சோதிக்கும்படி. நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் இயேசுவை சோதித்தார்கள். மத்தேயு 22:15 பார்க்கின்றோம். பரிசேயர்கள் அங்கே என்ன பார்க்கிறோம்டா, பொய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, அங்கேயும் அவர்கள் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு பல கேள்விகளை உருவாக்கி இயேசுவை மடக்கிறதுக்கு பல டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கேள்விகள் அவர்கள் எதிரிகள் அப்படி செய்தார்களாம். அது மத்திய 22 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன ஆலோசனை பண்ணாலும் இந்த டேக்ஸ் கட்டலாமா, டேக்ஸ் கட்டக்கூடாதா, இயேசுவை கேட்டு அவர் வார்த்தையில் மாட்டிக்கிட்டாருன்னா அவர் நிச்சயமாக அவர் அரசாங்கத்துக்கு பிரச்சனை ஆயிடுவார்னு சொல்லி பல தந்திரத்தோடு இயேசுக்கு பல விதமான கேள்விகளை கேட்டார்கள். அதே நேரத்தில் மத்தேயு 22:18 வசனம் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், அவருக்கு எப்படி நம்ம பதில் கொடுக்குறாரு? இந்த மாதிரியே நீங்களும் கொஞ்சம் கற்றுக்கிங்க. இயேசு என்ன செய்தாரோ அதே தான் நம்ம செய்யணும். ஆமேன், ஆமேன். அவர் என்ன பதில் கொடுத்தாரு? நீங்கள் 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்களா, அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து. கேள்வி கேட்கிறவங்க எப்படிப்பட்டவங்க இயேசுக்கு தெரியும். அவங்க துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரர்களே நீங்கள் என்னை சோதிக்கிறீர்கள். அப்போ பாருங்க, கேள்வி கேட்டவங்க கிட்ட பதில் கொடுக்குறாரு பாருங்க, பயங்கரமான பதில் கொடுக்குறாரு. நீங்கள் மாயக்காரர்கள். அவங்க துர்க்குணத்தை பார்த்து அவர் அவ்விதமாக செயல்பட்டார். அப்போ சில நேரத்தில் நமக்கு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கணும்? நீதிமொழிகள் 26:5 என்ன சொல்லுகிறது? மூடனுக்கு அவன் மதி இனத்தின்படி மறு உத்தரவு கொடு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி பதில் கொடுக்கணுமா? மூடனுக்கு அவன் மதி ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். You must learn this. You must learn this. You must learn this. சில இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு நீங்கள் பார்ப்பீங்க, நம்மளை மடக்கும்படி கிண்டல் பண்ணி விடும்போது அவங்க புத்திமான மாதிரி. அதுக்கு பைபிள் என்ன சொல்லுது? மூடனுக்கு அவன் மதி இனத்தின்படி மறு உத்தரவு கொடு. 4ஆம் வசனம். மூடனுக்கு அவன் மதி ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். சில பேருக்கு நம்ம பதில் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு கொடுத்தவன் நம்மளே முட்டாளாக்கிறவங்க. முட்டாளுக்கு போல பதில் கொடுக்கணும்னு போட்டிருக்கு. சில பேருக்கு நம்ம பதில் கொடுத்தோமா நம்மளையும் முட்டாளாக்கிறவாங்க அப்படின்னு வசனம் இப்படி சொல்லுது. அப்போ சில இடத்துல இயேசு பயங்கரமாக டீல் பண்ணியிருக்கிறார். கேள்வி பதில் தான் அவர் வாழ்க்கையில் பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம். பல இடத்துல இயேசு எந்த வசனத்தை நீங்கள் படித்தாலும் அங்கே கேள்வி நிறைய காரியம் நிறைஞ்சிருக்கும். அப்போ இயேசுடைய ஊழியத்தில் நீங்கள் பார்க்கும்போது அன்பானவர்களே, அவர் கேள்வி கேட்கிறவராகவே இருந்தார். ஆனால் சீடர்களை அவர் கேள்வி கேட்டார். ஆனால் இதை நான் கொஞ்சம் யோசிக்கும் போது, ஏன் அவருக்கு ரொம்ப கேள்வி கேட்குறாரு, எதுக்காக அவர் கேள்வி கேட்கிறார் என்றால் கண்டுபிடிக்க. அவர்கள் எவ்விதமாக வளர்ந்திருக்கிறார்கள், எவ்விதமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறது, என்ன எண்ணத்தோடு என்னை பின்பற்றுறாங்க, என்னை குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்க என்று ஒரு தெளிவு வேண்டும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அங்கே பார்க்கின்றோம். இயேசு கேள்வி கேட்கிறார்.
அன்பானவர்களே, ஒரு தலைவராக இருக்கிறவர்கள் அவர் எப்போதும் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கேள்வி கேட்கறது மூலமாக அவர்கள் பல காரியத்தில் அவர்கள் புதுமையான காரியத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு விளங்காததை தெரியாததை அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக தான் இயேசு பல இடத்துல இந்த கேள்விகளை கேட்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட கேள்வி கேட்பது மிக மிக முக்கியம். பைபிள் படிக்கும் போது கேள்வி கேளுங்கள். பைபிள் படிக்கும்போது அப்படியே கதை புக்கு போல் படிக்காமல் இது ஏன் இப்படி எழுதியிருக்கிறது, எதற்காக எழுதியிருக்கிறது என்று ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும். நம்ம தான் ஆண்டவர் அந்த பதில் கொடுப்பார். ஏன் ஆண்டவரே இந்த காரியம் இப்படி நடக்கின்றது, ஏன் இந்த சம்பவம் இப்படி நடந்தது, இதற்காக இந்த காரியத்தை நீ அனுமதி கொடுத்தீர், இது யாரிடத்திலிருந்து வந்தது, ஏன் இப்படி நடக்குது என்று நாம் சில வேளையிலே ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும். ஏடன் தோற்றத்திலிருந்து கேள்வி ஆரம்பித்தது. அந்த முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆதாம் பாவம் செய்த போது இயேசு ஆண்டவர் வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதான் முதல் கேள்வி. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உங்களுக்கு தெரியும், அதாவது கடவுளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோமா? ஆதாம் போய் ஒளிஞ்சு கொண்டது ஆண்டவருக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தெரியும் எல்லாமே. நம்ம என்ன பதில் சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் மரத்து பின்னால் இருக்கிறேன், நான் நிர்வாணமாக இருக்கிறேன். அதுக்கு ஏசு கேட்டால் உனக்கு யார் சொன்னா நிர்வாணமாக இருக்கிறேன்? ரெண்டாவது கேள்வி வருது. ஒன்றா கேட்குறாரு. நான் சாப்பிடக்கூடாது பழத்தை நீ சாப்பிட்டையா? மூணாவது கேள்வி கேட்குறாரு. என்னதான் அவன் பதில் சொல்கிறான்னு கேட்குறது. அதுக்கு அவன் கொடுத்தான் பாருங்க பதில். ஆண்டவரே மாட்டி விட்டான். நீங்கள் கொடுத்த மனைவி தான் இது எல்லாத்தையும் பண்ணு. அவன் கொடுத்த பதிலை பார்த்தீங்களா? என் ஆண்டவர் மனதிலேருந்து என்ன வருதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நீ எங்கே இருக்கிறாய், நீ நிர்வாணமாக இருப்பது யார் சொன்னா, நான் சாப்பிடக்கூடாத பழத்தை நீ சாப்பிட்டையா, எல்லாமே கேள்வி. அந்த கேள்விக்கு அவன் என்ன பதில் கொடுக்குறான்னு கண்டுபிடிச்சார். இன்னைக்கு அன்பானவர்களே, சபை இறுதி நேரத்தில் மனதிலே கை வைத்து நினைத்துக் கொள்ளுங்கள், நான் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்? நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா, என் இஷ்டம் பிரகாரம் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? பேதுரு மேல ஒரு நம்பிக்கை ஆண்டவர் வைத்தார். அதை நம்பி சொல்கிறார், என் சபையை கட்டுவேன் பேதுருவே, என் சபையை நான் கட்டுவேன், நான் உன்னை நான் ஒரு கருவியாக பயன்படுத்துவேன். இந்த ஆண்டவர் கிட்ட நீங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவரே என்னை நீங்கள் நம்புறீங்களா? அந்த கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள். என்னை நீங்கள் நம்புறீங்களா? என்னை உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? ஒரு தடவை ஒரு பாசம் ரொம்ப நாளாக சபையில் ஊழியம் செய்திருந்தா, நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவரை பிடிக்காத சில மூப்பர்கள் இருந்தார்கள், தலைவர்கள். அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், போதகரே நீ ரொம்ப அதிகமாக ஊழியம் செஞ்சுட்ட, நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் போனால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அந்த போதகர் ரொம்ப மன உடைஞ்சு, அப்படியா போதும் நீங்கள் ஊழியம் செஞ்சது, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், ஓகே நான் கிளம்புறேன், ஆனால் நான் ஒரு ஜெபம் செய்யலாமா அப்படி கேட்டார். நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் பதில் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கார். ஸோ இந்த மூப்பர்கள் சொன்னாங்க, சரி சரி நீங்கள் போய் ஜெபம் பண்ணிவிட்டு பதில் கொடுங்கன்ட்டு. இது பாஸ்டரும் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறான். ஜெபம் பண்ணிவிட்டு திரும்ப அதே மூப்பர்களை சபையை விட்டு துரத்துறதுருக்காங்க. அந்த மூப்பர்களை பார்த்து கேட்டார். அவர்கள் கேட்டாங்க, பாஸ்டே ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், உங்களை தெரியாதுன்னு சொன்னார். என்னது? ஆண்டவர் ஜெபிக்கும் போது என்கிட்ட சொன்னார், உங்களை அவருக்கு தெரியாதான், உங்களை அவருக்கு தெரியாதுன்னு சொன்னார். புரியுதா நான் சொல்றது? சில நேரத்தில் ஆண்டவருக்கு சிலது தெரியும், சிலது தெரியாது. அன்பானவர்கள், இன்றைக்கி கேள்விக்கு எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிற ஆண்டவர் என்னை குறித்து தெரியும்? ஒரு கேள்வி மனதில் கொஞ்சம் 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 ஒரு சிந்திக்க வைக்கிறேன்னு. டு யூ நோ காட்? நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கலாம், கர்த்தர் உங்களே அறிந்திருக்கிறாரா? கர்த்தர் என் வாழ்க்கையில் பிரியமாக இருக்கிறாரா? நான் அவருக்கு பிரியமானதை செய்து வருகிறேனா என்று கொஞ்சம் சிந்தித்தோம் என்றால் அது நமக்கு எவ்வளோ நன்மை உண்டு பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்டது, அது அவர்களை ஒரு 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 தெளிவுக்குள்ளே கொண்டு வந்தது. பேதுரு தான் தெளிவாக இருக்கின்றான், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவகுமாரன். பின்பு ஆண்டவர், உன்னை கொண்டு நான் சபையை கட்டுவேன். பின்பு பிரியமானவர்களை அவர் சொல்கிறார், பரலோகத்தின் திறவுகோலை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பேதுருவே நான் உனக்கு தருகிறேன். அன்பானவர்களே, நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். ஆண்டவருடைய வேலை ஒன்றும் முடியல. ஆண்டவருடைய வேலை, அவர் வந்தார் இந்த உலகத்துக்கு, மனிதனுடைய பாவத்துக்காக மரித்தார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், சீடர்களோடு தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், பின்பு பரம் ஏறினார். அவர் பரலோகத்தில் போய் உட்கார்ந்து அவர் காலாட்டி கொண்டில்லை. ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஆண்டவர் இன்னும் வேலை செய்து கொண்டு தான் வருகிறார். என்ன வேலை? சபை கட்டுற வேலை. ஏன் ஆண்டவர் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்? ஏன்னா மனிதன் இன்னும் பாவத்தில் இருக்கின்றான். இந்த உலகம் இன்னும் பிசாசின் கையில் இருக்கின்றது. இன்னும் மனிதன் தேவனை அறியாதபடி அவன் போய்கொண்டிருக்கிறான். அதனாலே ஆண்டவர் இன்னும் தன்னுடைய வேலையை நிறுத்தவில்லை. அவர் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னார், என் பிதா வேலை செய்து கொண்டிருப்பது போல நானும் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப சபையை கட்டுற வேலை இயேசு இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் சபையோட வேலையில உங்க கரம் இருக்கிறது? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த சபையோட வளர்ச்சிக்கு உங்க கரம் இருக்கிறது? எத்தனை பேர் ஆண்டவரோடு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சபையை கட்டுவேன் என்று சொல்லும் போது அவர் தனியாக கட்ட முடியாது. இது நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் பேதுருவும் தன் சீடர்களை அழைத்து அவர்களுக்கு திறவுகோலை கொடுக்கிறார். சபையை கட்டுவது என்று அவருடைய சபை எப்படி கட்டுவது? இன்னைக்கு பிரியமான எத்தனை பேர் நீங்கள் நாம் ஆண்டவருக்கு உதவி செய்கிறோம்? ஆண்டவருக்கு உதவி தேவையா? தேவை. அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. அறுவடைக்காக, வேலையாட்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் இயேசு சொன்னார். அப்பனால் தேவனுடைய சபையை கட்டுவதற்கு வேலையாட்கள் தேவை. என் சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். ஸோ இந்த காரியங்களை குறித்து நாம் கொஞ்சம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். இந்த திறவுகோல் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த திறவுகோல் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த திறவுகோலை பேதுருக்கு கொடுத்தார்? பேதுரு அந்த திறவுகோலை வைத்து என்ன செய்ய வேண்டும்? இந்த திறவுகோலுக்கும் சபைக்கும் என்ன சம்மதம்? இன்றைக்கு இந்த திறவுகோலுக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மதம் என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த திறவுகோல் ஆண்டவர் கையில் இருந்தது. ரெவலேஷன் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனத்துக்கும் மரணத்துக்குள்ள திறவுகோல் அவர் கையில் இருக்கின்றதா. இன்று அந்த திறவுகோலை பேதுரு இடத்துல கொடுத்திருக்கிறார். தன் வேலையை பேதுரு இடத்துல கொடுத்திருக்கிறார், அவர் அப்போஸ்தலரோட. அடுத்தது இந்த திறவுகோலை சபைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் திறவுகோலை கையில் வச்சிருக்கீங்க? பரலோக திறவுகோலை குறித்து நான் பேச போறேன். எத்தனை பேர் பரலோக திறவுகோல் ஆண்டவர் என்னை நம்பி கையில கொடுத்திருக்கிறார்? ஒரு சபையை திறவுகோலை நம் கையில் கர்த்தர் கொடுத்துருப்ப என்றால் நம் எவ்வளவு ஒரு ஒப்பு கொடுத்தல் ஒரு மெம்பராக இருப்போம். முதலாவது பிரியமானவர்களே, இந்த திறவுகோளுடைய சத்தியத்தை நாம் பார்ப்போம். முதல் காரியம், இந்த திறவுகோளுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய திறவுகோல். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய திறவுகோல். இந்த திறவுகோலை தான் ஆண்டவர் பேதுருவிடத்தில் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிக்கவும் பிரகடனம் செய்யவும் பேதுருவிடத்தில் இந்த திறவுகோலை கொடுத்தார். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய திறவுகோலை ஆண்டவர் பேதுருக்கு கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும்
அது வசனம் தப்பு, டிரான்ஸ்லேஷனில் தவறாக எழுதியிருக்கிறது. ஜாதிகள் அல்ல, சகல நேஷன். இங்கிலீஷில் நேஷன் போட்டிருக்கு, பீப்புள்னு போட்டிருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷனில் மட்டும்தான் ஜாதின்னு போட்டுருச்சு. அதுக்கு காரணம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் இருக்குது? தமிழ் மொழியில் சில இது கொஞ்சம் வித்தியாசமாக போயிடுச்சு. ஆனால் தான் இன்றைக்கி அநேக பேர் கிறிஸ்துவ மத்தியில் நீங்கள் ஜாதி பார்க்குறீங்கன்ட்டு எதை கட்ட இந்த வசனத்தை கட்டுறாங்க. தமிழ் தவறாக இங்கே டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கிறது. இப்போ ஆங்கிலத்தில் படித்து பாருங்கள், மலையாளியில் படித்து பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டும். தமிழில் மட்டும் ஜாதி என்று எழுதப்பட்டிருக்கு. தமிழில் நமக்கு ஜாதி என்ன வரும்? நம்ம எண்ணங்களே மாறிடும். சகல ஜனங்களுக்கு சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு கோ. அப்ப பேதுருக்கு முத ஆண்டவர் கொடுத்த திறவுகோல் என்னவென்றா, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கவே நான் உன்னை அழைத்திருக்கேன் என்று சொல்லி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய திறவுகோல். பிரியமானவர்களே, இந்த மத்தேயு 28 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஆப்ஷன் ஆர் சஜஷன், பட் இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட். திரும்ப சொல்கிறேன், இது நான் செய்யாமல் இருப்பேன், நான் மற்றவங்க செய்யட்டும்னா வசனத்தின்படி நாம் கீழ்ப்படியவில்லை. என் ஆண்டவர் சொன்னால், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிங்கள் என்று நான் உங்களுக்கு எவைகளை கற்றுக் கொடுத்தேனோ அதை அவர்களுக்கு போதித்து அவர்கள் செய்யும்படி கட்டளை கொடுங்க நாங்கள் எழுதியிருக்கிறது. இது வரும் அப்போஸ்தலர்களுக்கு மாற்றம் இல்லை. அன்பானவர்களே, இங்க இருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இதுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஏன்னா அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, கிரேட் கமிஷன். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிறருக்கு அறிவிக்கும்படி தேவன் கொடுத்த கட்டளை. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஜெருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தும் எனக்கு உண்மையான கர்த்தருக்கு கிறிஸ்துவர்களாக ஒரு சீடராக இருக்கிறவர்கள். இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, நாம் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருப்பதே தேவன் கொடுத்த திறவுகோல். ஹல்லேலூயா. இந்த திறவுகோல் நமக்கு முக்கியமானது. அன்பானவர்களே, இதுவும் பேதுருக்கு மட்டும் கொடுக்கவில்லை, நமக்கு இயேசு சொல்ல புறப்பட்டு போங்க, கோ 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 என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நாம் போகாவிட்டால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றாத ஒரு நபராக இருக்கின்றோம். ஒருவேளை நாம் போகாவிட்டால் நாம் இயேசுவின் சீடர்கள் அல்ல. ஒருவேளை நாம் போகாவிட்டால் நாம் நேரத்தை வீண் செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா பைபிள் இந்த வசனமானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லிக்கா கோ. நீங்கள் நேரம் இல்லைன்னு சொன்னால், எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், இயேசுவை பின் சொல்றதை நிறுத்தி விடுங்கள். You are wasting your time. Jesus say you must follow me. என்னை பின்பற்றுங்கள், என் பின்னால வாங்க, சிலுவை சுமங்க என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். இதான் இயேசுவின் சுவிசேஷம். அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தனோ அதை போய் போதிங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை கற்றுக் கொடுத்ததை இன்னைக்கு சில சபையில போதிக்கல, என்னென்னமோ போதித்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சபையிலே. இன்னைக்கு உலகம் முழுவதும் சில இடத்துல, எல்லா சபையும் இல்லை, இயேசு போதித்த போதனை அல்ல. எப்படி இந்த உலகத்தில் எப்படி எவ்விதமாக வாழ வேண்டும் என்று பலவிதமான மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. ஆனால் இயேசு என்னத்தை கற்றுக் கொடுத்தார்? பரலோக ராஜ்யத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். அதை குறித்து தான் அவர் போய் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், நம் அனைவரையும் நம்பி நம்ம கையிலே திறவுகோலை கொடுத்திருக்கிறார். இங்க முன்னுக்கு இருந்து பின்னால உட்கார்ந்து வரைக்கும் நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்துவராக இருக்குமானால் இந்த திறவுகோல் உங்க கையில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்க உண்மையான கிறிஸ்துவ அல்ல என்று சொல்கிறேன். இந்த திறவுகோல் இயேசு நம்பிக்கையோடு பேதுருவை கொடுத்தார். இந்த திறவுகோல் மூலமாக நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதான் தேவ சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு வல்லமை. சேர்ச் எவ்வளோ வல்லமை இருக்குது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் போது பரலோக கதவையே நீங்கள் திறக்கிறீங்க.
யார் யார் சுவிசேஷம் சொல்கிறீங்களோ உங்களுக்கு நச்சத்தை சொல்கிறேன். யூ ஓப்பன் த கிங்டம் ஆஃப் ஹெவன். சுவிசேஷ பணி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க, தெரு தெருவா போகிறவங்க, நண்பரிடத்தில் மற்றவரிடத்தில் நீங்கள் இயேசு பற்றி சொல்லும் போது என்னதமா செய்கிறீங்க? தேவ ராஜ்யத்தின் கதவை திறக்கிறீர்கள். சுவிசேஷம் சொல்லாதவங்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் கதவை மூடுறீங்க. சுவிசேஷம் சொல்லாதவர்கள் கதவை மூடுறீங்க. பேதுருக்கிட்ட ஆண்டவர் இந்த திறவுகோலை கொடுக்கிறார். நீ சுவிசேஷம் சொல்ற மூலமாக பரலோக ராஜ்ய கதவை நீ திறக்கின்றாய். அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். முதலாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு பிரசங்கம் பண்றார். பயங்கரமான பிரசங்கம். தேவ ராஜ்யத்தை அப்பதாங்க திறக்கிறாரு. அந்த 2ஆம் அதிகாரத்தை அப்பதான் முதல் தேவ ராஜ்யத்தை திறக்கிறார். அந்த ராஜ்யத்தை திறக்கும் போது இயேசுவை பற்றி சொல்கிறார். இயேசு தேவனுடைய திட்டத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவர் பழைய ஏற்பாடுகளை தீர்க்கதரிசியாக சொன்னப்பட்டவர். மேசியா அடிக்கப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அவர்களை நீங்கள் கொன்னீர்கள், நீங்கள் அவரை சிலுவையிலே போட்டீர்கள் என்று அவர் பிரசங்கிக்கும் போது அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை விசுவாசிங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. முதலாக பரலோகம் திறக்கப்பட்டது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. Because of the gospel. சுவிசேஷத்தை அவர் பேசினார். இயேசு பற்றி பேசினார். இயேசு மரித்ததை பற்றி பேசினார். இயேசு அடிக்கப்பட்டதை பற்றி பேசினார். இயேசு உயிர்த்தெழுந்ததை பற்றி பேசினார். இயேசு தேவனால் நியமிக்கப்பட்டு வந்து பேசினார். அவருடைய பிரசங்கத்தில் இயேசு 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 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்கள் தான் 3000, ஆண்கள் தான் 3000, பெண்களும் பிள்ளைகளும் சேர்க்கப்படலை. அப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? More than 10,000. ஒரே பிரசங்கத்தில் தேவ ராஜ்யத்துக்குள்ளே கதவு திறந்து விட்டுட்டார். அல்லேலூயா. பின்பு 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து பார்க்கும் போது அவர் பிரசங்கிக்கின்றார். எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 5000 பேர் ஆண்கள் ரட்சிக்கப்பட்டாங்களாம். 3000 5000 பேர். 5000த்தில் அது ஆண்கள் மட்டும்தான். பேதுரு பரலோக கதவை திறந்து கொண்டே இருக்கிறார். அநேக பேர் தேவ ராஜ்யத்தில் அந்த நாட்கள் புது கொண்டே இருக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க? சுவிசேஷத்தை அறிவித்தார். சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். சப்போஸ் இயேசு இந்த திறவுகோலை சதுசியர்களுக்கோ வேதப்பாரர்களுக்கோ அங்கே இருக்க பரிசேயர்களுக்கோ கொடுத்துருக்கலாம். கொடுக்கல. ஏன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? லூக்கா 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் போதிப்பவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள், ஆலயத்தில் அவங்க லீடர். ஆனால் என்ன செஞ்சாங்க? அவங்க கையில் சாவி இருந்துச்சு. அந்த சாவி வச்சு என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 52. நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ. நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ. ஐயோ அப்படின்னா ஆபத்து. அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்க திறவுகோலை கையில வச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க உங்க கையில திறவுகோல் இருக்குது. இயேசு பார்த்துட்டாரு. உங்க கையில ஒரு திறவுகோல் இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. நீங்களும் உட்பிரவேசிப்பதில்லை. நீங்களும் தடமசோ உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். நீங்களும் உளுக்கு போறாதீங்க, மற்றவங்களை போற விடாதீங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம அந்த மாதிரி மற்றவங்க பரலோகம் வர்றதுக்கு, தேவராஜ்யத்துக்கு சபைக்கு வர்றதுக்கு நம்ம தடையா இருக்குமா? நம்ம தடையாக இருக்குமா? நம்முடைய சாட்சி, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மணி வாழ்க்கை மற்றவங்க பார்க்கும்போது நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? மற்றவங்க தேவராஜ்யத்துக்குள்ள நுழையிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இவர்கள் சொன்னார், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கூட சாவி நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் நீங்களும் போட மாட்டீங்க, மற்றவங்களையும் போட விட மாட்டீங்க. பிரியமானவர்களே, உங்கள் கையில் என் கையில் திறவுகோல் இருக்கிறது. நம் சாட்சியாய் வாழாவிட்டால் தேவராஜ்யத்தில் யாரும் போட மாட்டாங்க. நம்ம வேலை இடத்துல, ஆஃபீஸில், சமுதாயத்தில் நம் சாட்சியாக வாழாவிட்டால் யாருமே தேவராஜ்யத்தை நுழைய முடியாது.
ஏன் சொல்லுங்க? நாம் மூடிவிட்டோம். நம்முடைய சாட்சி நல்ல சாட்சி இல்லாத வாழ்க்கை, நல்ல பேச்சு இல்லாத வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, உலகத்துக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கிற நாம் சாட்சி இல்லாத போது நாம் என்ன செய்கிறோம்? ராஜ்யத்தை பூட்டிட்டோம். நம்மளும் நுழையில, மற்றவங்களும் நுழைய விடுறதில்ல. இங்கே ஆண்டவர் பார்த்தாரு, உங்களுக்கு ஐயோ அப்படின்றாரு. யாருக்கு? ஞானசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, பரிசேயர்களுக்கே உங்களுக்கு ஐயோ, வேதபாரர்களே உங்களுக்கு ஐயோ. திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிப்பதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. இது பயங்கரமான ஒரு வார்த்தை. நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை மிக முக்கியமானது. நம்ம எப்படியாக சாட்சியாக இருக்கிறோம் அதை பார்த்து தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவார்கள். அதை நாம் இன்றைக்கு கொஞ்சம் உணர்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இன்னைக்கு ஏன் சில பேர் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம், கேள்வி கேட்போம். என்னுடைய சாட்சி இல்லாத வாழ்க்கை குடும்பத்தில் அப்படியா? பிகாஸ் ஆஃப் மை பேட் டெஸ்டிமனி. ஏன் மற்றவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை? ஏன் நான் சுயமாய் வாழ்கிறேன்? மை பர்பஸ், மை பிளான், மை இன்டென்ஷன் ஆல் டு ஃபுல்ஃபில் மை டிசையர். என் விருப்பம், என் ஆசை, என் நோக்கம் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் ஒருவேளை மற்றவங்க தேவராஜ்யத்துக்குள்ளே போவதுக்கு, நுழைவதுக்கு தடையாக இருக்கிறதா? இல்லை மற்றவங்க இடத்துல நான் தவறான சுவிசேஷம் சொல்கிறோமா? சில பேர் ஏன் தேவன் ராஜ்யத்துக்குள்ளே வரவிட நம்ம சொல்கிற சுவிசேஷம் பயங்கரமாக இருக்குது. இப்போ தப்பாக சொல்கிறது, அவங்க விசுவாசத்தையும் அவங்க நம்பிக்கையும் அவங்க என்ன வணங்கிட்டு இருக்காங்க அதை போய் தப்பாக சொல்லி அவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு நீங்கள் பூட்டி போட்டுறீங்க. சுவிசேஷத்தில் போகிறவங்க ஹாஸ்பிட்டலில் மற்ற எங்கே யாராக இருந்தாலும் தயவு செய்து மற்ற இனத்தை மற்றவங்களுடைய மதத்தை பற்றி பேச இயேசு சொல்லலை. அவங்க இது அது நீங்கள் சொல்லவே கூடாது. நீங்கள் சொன்னீங்களா நீங்கள் பூட்டிட்டு தான் வரீங்க, திறக்கலை. தப்பான உபதேசம், தப்பான சுவிசேஷம் சொல்வதனாலே இன்னும் சிலர் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியவில்லை. இன்னும் சிலர் தேவ ராஜ்யத்துக்குள்ளே ஏன் நுழைய முடியவில்லை? ஏன்னா சில நேரத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பொய், திருட்டு, ஏமாற்றம், சண்டை, முறுமுறுப்பு, குடி, சிகரெட்டு, பெண்கள், பல பிரச்சனைகள் இருப்பதனாலே தேவ ராஜ்யத்துக்கு ஒருவன் நுழைய முடியவில்லை. காரணம் என்ன? இவனுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கையார். அதை நாம் பூட்டிடுறோம். பூட்டணும்னா யாருமே நம்மளும் நுழையில, மற்றவங்களும் நுழைய கூடாது. ஸோ நம்முடைய கையில் ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு அன்பானவர்களே, தேவ ராஜ்யம் கதவை நாம் திறக்க வேண்டும் என்றால் சுவிசேஷம் சொல்லும்படி ஆண்டவர் நம் அனைவரும் கையிலே திறவுகோலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் போகும்போது சாவி எடுத்துகிட்டு போங்க, தயவுசெய்து வச்சுட்டு போயிடாதீங்க. என்ன சாவி பாஸ்டர்? எங்கள் வீட்டில் திறக்கிறதுக்கா? இல்லை, சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்கிற திறவுகோல். ஆமென். அல்லேலூயா. நான் சில நேரத்தை கணக்கு பண்ணி பார்ப்பேன், இந்த வருஷத்தில் எத்தனை பேர்கிட்ட சுவிசேஷம் சொன்னேன், எத்தனை பேர்கிட்ட நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன். என் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கல. சில பேரை நான் எங்கே ஒரே உணர்வு இல்லாமல் நம்ம ஒரு வேலை உட்காந்துருக்கோம். நம்ம எத்தனை பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்கிறோமா? இல்லைப்பா சார். பிரியமானவர்களே, சில பேர் நாம் நினைக்கணும் நம்ம சாக்கு போக்கு சொல்லலாம். பல ஆண்டுக்கு முன்பதாக வீல் சேரில் ஒரு அம்மா இருந்தாங்க, விமலா தேவியா. அவங்க நடக்க முடியாது, சொந்தமாக அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த ரூமில் இருந்து ஃபோன் வழியாக அநேகருக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் அநேக இடத்துல சுவிசேஷம் சொல்லி அநேக ரட்சிப்புகளை கொண்டு வந்து இன்றும் கூட அவங்க ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக சபையில் இருக்கிறாங்க. வீல் சேரில் உள்ளவங்க, கால் இல்லாதவங்க, கை சரியாக வேலை செய்யாது, அவங்க போக முடியாது, அவங்களே சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்கன்னா நாம் சாக்கு போக்கு சொன்னோம் என்றால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்பானவர்களே. அவங்க கையில் கொடுத்த திறவுகோல அவங்களுடைய குறை பலவீனத்தில் கூட ஏதாவது வகையிலே மற்றவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறாங்க.
புஸ்தகமே எழுதிட்டாங்க. அவங்க புஸ்தகம் எழுதிட்டாங்க. இறக்கிறதுக்கு முன்பதாக புஸ்தகம் எழுதி அவங்க சாட்சியை அவங்க புஸ்தகமாக எழுதிட்டார்கள். இந்த உலகம் படிக்கட்டும் இயேசு யார் என்று ஒரு ஆசீர்வாதமான கருவியாக மாறியிருக்கிறாங்க. ஸோ இன்று அன்பானவர்கள், இயேசு சபையை கட்ட வேண்டும் என்றால் அந்த சபையை கட்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு யாவருக்கும் திறவுகோலை கொடுத்திருக்கிறார். புறப்பட்டு செல்வோம். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் நம்மிடத்தில் சில நேரத்தில் கேட்பார்கள். என்ன கேட்பார்கள் என்றால், நீங்கள் ஏன் பிரச்சாரம் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன், எனக்கு தான் மதம் இருக்கிறது, நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றேன், நீங்கள் ஏன் இயேசு பற்றி என்கிட்ட சொல்கிறீங்க? ஏன் எங்களுடைய மதத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்கிறீங்க? நாங்கள் தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்கோம், ஏன் எங்களுக்கு சொல்கிறீங்க? இயேசு சொன்னாரா என்று கேட்பாங்க. நான் சொல்லட்டும், என்னை யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்கட்டும். இயேசு சொன்னார். உலகம் எங்கே போய் என் அன்பை பறைசாற்றுங்கள் என்று இயேசு சொன்னார். நான் உலகத்துக்காக வந்தேன் என்று இயேசு சொன்னார். சகல ஜனங்களுக்கும் என் அன்பை எடுத்து சொல்லுங்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு இன்னொரு மதத்தை உருவாக்க வரவில்லை. இயேசு பரலோகத்துக்கு வழியாக பாவ மன்னிப்பை தருவதற்காக இந்த உலகத்திலே தேவன் மனிதனாய் இறங்கி வந்தார். அந்த சுவிசேஷத்தை நீங்க போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். அதனால்தான் மற்ற மதத்தை காட்டிலும் கிறிஸ்துவம் என்பது சொல்லப்பட வேண்டிய முக்கியமானது, அறிவிக்கப்பட வேண்டும். தெரு தெருவாக, பட்டண பட்டணமாக, எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் சுவிசேஷம் சொல்வதை கவனமாக என்று பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுத்தார். காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதி, தேவனுடைய வார்த்தையை சொல்லு, யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்க ரெடியாயிரு. அன்பானவர்களே, இந்த உலகத்துக்கு இயேசு தேவை. இயேசுவே அதை சொல்லிட்டு போயிருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். மற்ற மதத்திலே அப்படி இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லை. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கையில் இயேசு சொன்னார். இயேசு சொன்னார். தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொண்டார். அந்த அன்பை போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் தான் இன்றைக்கு கிறிஸ்துவ போதனையில் மட்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. மற்ற மதத்திலே அது மாதிரி இருக்காது. ஆனால் நம் போதனைகளை ஆண்டவர் சொன்னார், என் அன்பை போய் சொல்லுங்கள், பாவ மன்னிப்பு இயேசு மூலமாக தான் இருக்குது என்று சொல்லுங்கள், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சொன்பார்கள், இன்று தேவனுடைய திறவுகோல் என்பது சுவிசேஷத்தை அறிவிப்பது. இரண்டாவது காரியம், திறவுகோல் என்ன? த மீனிங் ஆஃப் த கீ. திறவுகோல் இரண்டாவது, அது எதை குறிக்கிறது என்றால் அதிகாரம். அதிகாரமும் என் பொறுப்புகளை குறிக்கிறது. அதிகாரத்தையும் பொறுப்பை காட்டுது. ஒரு சாவி வைத்திருக்கிறவங்க அதிகாரம் பெற்றவங்க, பொறுப்பு உள்ளவங்க. ஆமாம் இல்லையா? சாவி காணாக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்? பொறுப்பே இல்லை, பருப்பு மாதிரி இருக்கிற. உன்னை தானே சாவி கொடுத்தேன், எங்கே வச்ச? ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. சாவி பாருங்க, அதிகாரம் பெற்றவர்கள். அவங்க திறந்தான் வீட்டுக்குள்ள எல்லாம் போட முடியும், அந்த அதிகாரம். அப்போ இந்த அதிகாரத்தை எதை காட்டுது? பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சாவியை கொடுக்கும் போது நீ எவைகளை பூமிகளை நீ திறக்கிறியோ அது பரலோகத்தில் திறக்கப்படும். அதை எதை கொடுக்குது என்றால், பிரியமானவர்களே, சபையிலே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய, ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைமைத்துவத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் இதை குறிக்கிறது, அதிகாரம். இதை நீ சபையில் அனுமதி கொடுக்கிறியோ அது பரலோகத்தில் அனுமதி கொடுக்கப்படும். எது சபையிலே நீ எந்த காரியத்தை நீ அது அனுமதி கொடுக்கலையோ அது பரலோகத்திலேயும் அனுமதி கொடுக்கப்படாது என்று சொல்றாரு. இது எதை குறிக்குது என்றால், அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்த அதிகாரம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சபை என்றால் ஒரு ஒழுக்கம் உள்ள இடம். இஷ்டம் போல போகிறது இடம் இல்லை. நான் இஷ்டம் போல வருவேன், நான் இஷ்டம் போல நடப்பேன். ஆனால் தான் சில பேர் அங்கத்தினர் ஆவறதில்லை. ஏன் சொல்லுங்க? ஐ டோன்ட் வாண்ட் டு பி சப்மிட் டு எனி லீடர்ஷிப். நான் எதற்கும் கீழ்ப்படியே இல்லை, ஏன்னா எனக்கு சுதந்திரம். ஏன்னா சபை என்பது ஒரு ஒழுங்குக்குள்ளே வரும், ஒரு சட்டத்துக்குள்ளே வரும், ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வரும். அதுதான் சபை. அதனால தான் அதனால தான் மெம்பர்ஷிப் உள்ளுக்கு வரும்போது நீங்கள் அந்த அதிகாரத்துக்கு அடங்கியிருக்க வேண்டியதாக வரும், அந்த சட்டத்துக்கு அடங்கியிருக்க வேண்டியதாக வரும். அதனால தான் சில பேர் மெம்பர்ஷிப் சிலதை எடுக்க மாட்டாங்க. ஏன்? என்னை சுதந்திரமாக விட்டுங்க, நான் எங்கேயும் போவேன் அப்படி சொல்லுவாங்க. என்னை யாரை நீங்கள் கேட்கக்கூடாது, நான் என்ன செய்தாலும் கேட்கக்கூடாது, ஏன்னா அவங்க இஸ் நாட் எ மெம்பர்.
உறுப்பினர், கிறிஸ்து சரீரத்தோடு இணைந்திருக்கிறவர்கள் தான் அங்கத்தினர். அது நிறையா வசனங்கள் உண்டு. அப்போ லீடர்ஷிப் என்பது அதிகாரத்தை கொடுக்கிறது. யூதர்கள் மத்தியிலே இந்த கட்டுவது திறப்பது எதை காட்டுதென்றால், அவர்கள் எதெல்லாம் சட்டத்தின்படி தேவனுடைய பிரமாணத்தின்படி இது இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நியமிக்கப்படும் போது அது உறுதி செய்யப்படும். எதெல்லாம் அவங்க அனுமதி கொடுக்கலையோ அது அவங்க செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை சபை அவங்க அந்த நாட்களில் வைத்திருந்தார்கள். ஸோ இன்று அன்பானவர்களே, சபை என்றால் ஒரு ஒழுக்கம் உள்ள இடம். சபையிலே ஒழுக்கம் தேவை, ஒரு கட்டுப்பாடு தேவை. நம் இஷ்டம் பிரகாரம் வாழ்கிறதுக்கு தேவன் நம்மை சபைக்கு கொண்டு வரவில்லை. நாம் ஒரு ஒழுக்கத்துக்குள் வாழ வேண்டும் என்று தான் சபையிலே கர்த்தர் கொண்டு வந்து அது தலைமைத்துவத்தை ஆண்டவர் தான் நாங்கள் நியமிக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. அநேக வேளையிலே சில சபையிலே ஒழுக்கங்களும் சட்டங்களும் இருக்கும், அநேக விரும்புறதில்லை. சில சபையில் விரும்ப மாட்டாங்க. அதிகமாக சட்டம் இருக்கிறது, அதிகமாக ஒழுங்கு இருக்குது. இதை செய்யக்கூடாதுன்றாங்க, அதை செய்யக்கூடாதுன்றாங்க. அதனால தான் சில நேரத்தில் சில பேர் சில சபைக்கு மாறி மாறி போவாங்க. ஏன்னா இந்த சபை நான் நினைக்கிறது போல இல்லை, பல ரூல்ஸ் பல சட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அந்த கீ கொடுத்ததே சட்டத்தை உருவாக்க தான். சபையில் ஒரு ஒழுங்கு உண்டாக வேண்டும். அது மாற்றமல்ல, இந்த சட்டம் என்ன செய்யும்? மத்தேயு 18:18 படிங்கள். மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல கூட எதை குறித்து சொல்றார் என்றால், ஆக மேலே வாசிங்க. ஒரு நபர் பாவம் செய்தால் வாசிங்க, அங்கே மேலே வரும் ஒரு 4-5 வசனத்துக்கு மேலே. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். இது இயேசு சொல்கிற காரியம். ஒரு சபை ஒழுங்கு உள்ள சபை. ஒரு சகோதரன் பாவம் செய்தால் அவனை தனியாக கூப்பிட்டு அவனிடத்துல நீ பேசு, சொல்லு, பப்ளிக் பண்ணாத, போய் அங்கே எங்கே சொல்லாத, அப்படிலாம் செய்யக்கூடாது. உனக்கு தெரியுமா என்னது, நான் ஒரு புது கதை வச்சுருக்கிறேன். சில பேர் இதே வேலையாக போச்சு. பைபிள் சொல்லுது நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ அவனிடத்தில் போய் அவன் செய்த மீறுதலை சொல்லு. நம்ம என்ன நினைக்கணும், நம்ம ஏன் பாச சொல்லணும், ஐடோவான பாச என்னை பிரச்சனையில் போடாதீங்க பாச. நான் நிறைய கிறிஸ்தவங்க இப்படி மற்றவங்களை திருத்துறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் தான் கிறிஸ்துவம் பலவீனமாகிடுச்சு. மற்றவங்களை கண்டிப்பதும் மற்றவங்களை இது செய்கிறது தவறு என்று சொல்ல தவறிட்டாங்க. அவங்க எப்படியும் வாழட்டும், நான் எப்படியும் வாழ்கிறேன். பைபிள் சொல்லுது, உன் சகோதரன் யாராவது தவறு செஞ்சால் அவன் இடத்துல போய் சொல்லு. அவன் கேட்டால் நீ அவனை ஆதாயம் பண்ணி கொண்டாய். ஆமென். அடுத்து 2வது படி. அவன் செவி கூடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதி எல்லாம் நிறைவேறப்படும்படி 2 உன்னுடனே கூட்டி கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால். அடுத்தது 2வது ஸ்டெப் என்ன? இந்த நபரை நாம் ஆலோசனைக்கு 2 பேரை கூட்டிகிட்டு போங்க. உட்காந்து அவங்க என்ன ஆலோசனை கொடுங்க. புத்தி, நீ தவறு பண்ணிட்ட, நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு 4 பேரும் ஆலோசனை பண்ணி அவரை ஹெல்ப் பண்ணுறாங்க. பாருங்க, சர்ச் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு தவறுகளை உணர்த்தணும். இந்த மாதிரி நடந்துருச்சு, காரியங்களை நீ செஞ்சது தவறு என்று. அப்போ இவர்களுக்கும் அவர்கள் கேட்கலன்னா அடுத்தபடி 3வது படி என்னது? அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. என்ன செய்யப்படுத்து? 3வது ஸ்டெப் என்னன்னா, அவர்கள் சபைக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் இன்று அது நடக்கிறது இல்லை. ஏன்னா சபையை மற்றவர்களை அவமானப்படுத்தவோ அது செய்யலை. ஆனால் வசனம் இப்படி சொல்லுது, தெரியப்படுத்து. அப்புறம் பின்பு இதையும் அவன் கேட்கலன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? இவன் இதையும் கேட்கல, என்ன செய்யறது? படிங்க. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால், சபைக்கும் செவி கொடுக்காம இருக்குமானால் தலைமைத்துவத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. சபைக்கும் அவன் செவி கொடுக்காம இருந்தால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அவன் எப்படி இருக்கணும்? ஒரு சபைக்கு ஒருத்தன் கீழ்ப்படைய விட்டா அவங்கள எப்படி வைக்கணும்னு பைபிள் சொல்லுது. அவங்கள வெறுக்கக்கூடாது, அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆனால்
பைபிள் சொல்லுது, ஏன்னா அவங்க தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியவில்லை. அடுத்த வசனம் வருது பாருங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுது. இந்த வசனம் ஏன் நீங்க வருது என்றால், மேலே உள்ள வசனத்தை கோத்து இங்க வருது. அப்படி என்றால் சபையிலே தலைமைத்துவம் என்பது இந்த காரியம் தவறு என்று சொல்லும் போது பரலோகம் அங்கே ஒத்துக்கும். அதை நாம் மீறி செய்யும் போது நாம் ஆண்டவருக்கும் பரலோகத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். பரலோகத்தில் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, எதை நீங்கள் மூடுறீங்களோ அது பரலோகத்தில் மூடப்படும். எதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அது பரலோகத்திலும் அது திறக்கப்படுமா. அது எதை காட்டுதுன்றால் டிசிப்ளின், ஒழுங்கு, சட்டம். சபையில் ஒழுக்கத்தை குறித்து இன்றைக்கி ஆண்டவர் பேதுருட்ட கொடுக்குறார். சபை பரிசுத்தமான இடம், அது ஒழுங்கு உள்ள இடம், தேவ ஜனங்கள் கூடுகிற இடம். அங்கே தேவனுடைய பரிசுத்தம் உண்டு, அங்கே தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். சபையிலே பரிசுத்தத்தை நீ பாதுகாக்கும்படி பேதுருவை உன் கையில் கொடுக்கின்றேன். சபை மக்கள் வருகிறவருடைய வாழ்க்கையை சீர்திருத்தப்படுத்து, அவர்களை சரிப்படுத்து, அவர்கள் தப்பு செய்கிறவர்களை அவர்கள் ஆலோசனை பண்ணி நல்வழியில் நடத்து, அவர்கள் மீண்டும் ஆண்டவரை சேவதற்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருந்து சபையை பொறுப்படுத்திக்கொள் என்று சாவியை ஆண்டவர் பேதுருவிட்ட கொடுத்தார். அப்போ சபையில் அந்த சாவிக்கு 2 அர்த்தம். ஒன்று சுவிசேஷம், இரண்டாவது அதிகாரம். அதுதான் பேதுருவிட்ட கொடுக்கிறாய். இந்த சபையை நான் கட்டுவேன், உன் மேலே கட்டுவேன் என்றால் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பும் அழைப்பும் கடமையும் நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். நான் சபையிலே சில நேரத்தில் இந்த ஒழுங்கு சட்டங்களை நாம் கடைபிடிக்கும் போது சபையை விட்டு ஓடிடுவாங்க. சட்டங்களை ஒழுங்குகளை நாம் சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால தான் தலைமைத்துவத்தில் ஒரு பெரிய சவால் இருக்கிறது. இட்ஸ் நாட் ஈஸி. தலைமைத்துவத்தில் உட்காரும் போது தான் உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அந்த காரியத்தை நிதானிக்க வேண்டும், சோதிக்க வேண்டும், பல காரியத்தை அதை கவனிக்க வேண்டும் என்று. அப்போ பேதுரு எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் அவர் கையில் கொடுத்துருக்கார். அன்பானவர்களே, அல்லேலூயா. கடைசியாக அன்பானவர்களே, தேவன் 2 காரியத்தை நம் மத்தியிலே எதிர்பார்க்கிறார். முதலாவது, சுவிசேஷ பணியை அறிவிக்கிறதுக்கு திறவுகோலை உங்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நாம் அனைவரும் புறப்பட்டு சென்றோம் என்றால், நாம் ஏதாவது வழியிலே நாம் இந்த சுவிசேஷம் சொன்னோம் என்றால் அநேக பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு நாம் காரணமாக இருப்போம். ஆமென். நீங்களும் நானும் வாசலில் நிற்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், திறப்பின் வாசலை ஒருவரை தேடினேன். திறப்பின் வாசலில் ஒருவனை தேடினேன், நான் ஒருவனும் கண்டடையவில்லை என்றார். எனக்காக யார் போவா? எனக்காக யார் போவா? என் சபையை கட்டுவதற்காக யார் போவா? திறப்பின் வாசல்லே நின்று ஜனங்கள் தேவனிடத்தில் வருவதற்கு யார் அங்கே போய் நிற்க போறா? grow grow go, கடைசியா go. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, மாலை வேளையிலே சில கேள்விகளை உங்கள் மனதிலே நீங்கள் வைத்து பாருங்கள். காட், நான் இன்றைக்கி எவ்வளோ தூரம் உங்களுக்காக பிரகாசிக்கின்றேன். தேவனே, எவ்வளோ தூரம் நான் உமக்குள்ளே வளர்ந்திருக்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய காரியமாக நான் போகிறேனா? இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. அல்லேலூயா. ஈச் ஒன் ஒருவரை தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் ஆதாயம் பண்ணுவோம் என்றால் பரலோகம் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவன் இன்றைக்கு சபையை பார்த்து சொல்கிறா, நான் உங்களுக்கு திறவுகோலை தருகிறேன். எவைகளை திறக்கிறீர்களோ அப்படி என்றால் சுவிசேஷம் நீங்கள் சொன்னால் அநேகர் பேர் தேவ ராஜ்யத்தில் வருவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னோனு ஐக்கியமும் கிறிஸ்து வரமட்டும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம், சமாதானம், சமாதானம்.